सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांतिः। ओम गणेशाय नमः। ओम सरस्वत्यै नमः। ओम श्री गुरुभ्यो नमः। ओम समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् वन्दे குருபரம்பராம். உங்கள் உள்ளங்களில் உறைந்திருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நாம் இப்பொழுது பிரம்மசூத்திரத்தின் முதல் சூத்திரத்தில் நுழைய இருக்கின்றோம். சூத்திரம் 1, ஜிக்ஞாசா அதிகரணம். முதல் சூத்திரத்தின் தலைப்பு ஜிக்ஞாசா அதிகரணம். சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசஹ. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசஹ. சூத்திரம் 1, ஜிக்ஞாசா அதிகரணம். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசஹ. ஓகேமா? வர்ணக்கம் 2, 3, 4 வர்ணக்கம். இதுதான் சூத்திரம் 1. சூத்திரம் 1 ஜிக்ஞாசா அதிகரணம். 192 அதிகரணம் சொன்னோம் இல்லையா? அதுல முதல் அதிகரணம் ஜிக்ஞாசா அதிகரணம். நவ வர்ணக்கம் பார்த்தோம். அதுல முதல் வர்ணக்கம் அத்தியாசம் போன வகுப்புல பார்த்தாச்சு. இப்ப இந்த சூத்திரத்துல 2, 3 மற்றும் 4 வர்ணக்கம் இந்த ஒரு சூத்திரத்துல இருக்கிறது. அப்ப இந்த சூத்திரத்தை பத்தின அவுட்லைன் இவ்வளவுதான். முதல் அதிகரணம், 2, 3, 4 வர்ணக்கம். சூத்திரத்துடைய சூத்திரம் என்னன்னு கேட்டா அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. இந்த சூத்திரத்துல 4 சொற்கள் இருக்கிறது. அதை பிரிச்சு எழுதிக்கோங்க. அத்தஹ, முதல்ல தா போடுறது ரெண்டாவது தா. தத்த தத்த தால 4 உண்டு இல்லையா? அதுல செகண்ட் தா போடணும் ஃபர்ஸ்ட். அத்த. இதுக்கு மீனிங் பிறகு, ஆப்டர். ஆப்டர் அல்லது பிறகுன்னு அர்த்தம். செகண்ட் தா அத. இப்ப ரெண்டாவது அத. ஃபர்ஸ்ட் தா. ஃபர்ஸ்ட் தா. அதாதோ. அத்தஹ அத்தஹ. ஃபர்ஸ்ட்ல செகண்ட் தா வரணும், ரெண்டாவது ஃபர்ஸ்ட் தா வரணும். தத்த தத்த த. அத்தஹ அத. இந்த ரெண்டாவது அத்தஹங்கிற சொல்லுக்கு அர்த்தம் ஆகவே. ஆகவே, ஆகையினால். அத அத பிரம்ம. மூன்றாவது சொல் பிரம்ம. பிரம்ம. பிரம்ம இஸ் பிரம்மன், நிர்குண பிரம்மன். நாலாவது சொல் ஜிக்ஞாசா.
ஜிக்ஞாசாங்கிற சொல்லுக்கு விளக்கம் சான்ஸ்கிரிட்ல யஹா ஞாத்தும் இச்சசி சஹா ஜிக்ஞாசஹா. அதுக்கு ஜிக்ஞாசாவே தேவல போட்டிருக்கேன். யஹா யார் ஒருவன், யஹா யார் ஒருவன், ஒனுஹு யார் ஒருவன், ஞாத்தும் ஞாத்தும் அப்படின்னாக்கா அறிந்து கொள்ள, எவன் ஒருவன் அறிந்து கொள்ள, இச்சசி ஆசைப்படுகிறானோ விருப்பப்படுகிறானோ, எவன் ஒருவன் அறிந்து கொள்ள விருப்பப்படுகிறானோ, சஹா அவன், ஜிக்ஞாசஹா சஹா சஹனா அவன், யஹா ஞாத்தும் இச்சசி சஹா ஜிக்ஞாசஹா எவன் அறிந்து கொள்ள விருப்பம் கொள்கின்றானோ அவன் ஜிக்ஞாசஹா. இப்ப இங்க எதை அறிந்து கொள்ளன்னு சொல்லவே இல்லை. இப்ப நமக்கு என்னன்னு கேட்டா இங்க பிரம்ம ஜிக்ஞாசஹா. ஏன்னா அத தர்ம ஜிக்ஞாசஹா அப்படின்னு தர்ம சாஸ்திரம் ஆரம்பிக்கும் பொழுது தர்மத்தை அறிந்து கொள்ள ஆர்வம் உள்ளவனுக்கு அப்படின்னு தர்ம ஜிக்ஞாசஹா, இங்கே பிரம்ம ஜிக்ஞாசஹா. பிரம்மத்தை அறிந்து கொள்ள ஆர்வம் உள்ளவன் பிரம்ம ஜிக்ஞாசஹா. ஆக அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசஹா இதுதான் முதல் சூத்திரம் பிரம்ம சூத்திரத்துல. யார் ஒருவன் பிரம்மத்தை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறானோ அவன் ஜிக்ஞாசு. அறிவார்வம் உள்ளவன் போட்டுக்கோங்க. ஆக்சுவலி ஜிக்ஞாசாங்கிற சொல்லுக்கு தான் யஹா ஞாத்தும் இச்சசி சஹா ஜிக்ஞாசஹா எக்ஸ்பிளனேஷன். அந்த ஜிக்ஞாசகாங்கிற சொல்லுக்கு தான் எவன் ஒருவன் அறிந்து கொள்ள விரும்புகின்றானோ அவனுக்கு பேர் ஜிக்ஞாசு. ஜிக்ஞாசு ஜிக்ஞாசு ஜிக்ஞாசகாங்கிறது ஜெனரலா நவுனா வருது, குறிப்பிட்டு கொடுத்து ஜிக்ஞாசு. இப்போ இந்த ஒரு வரியில 4 சொற்கள் பார்த்திருக்கிறோம். அதஹ அதஹ பிரம்ம ஜிக்ஞாசஹ, அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசஹ. இதுதான் சூத்திரத்தினுடைய முதல் சூத்திரம். 555 சூத்திரத்துல முதல் சூத்திரம். இதுக்கு உபோத்காதஹா, அதாவது நிறைய சமஸ்கிருத வார்த்தை கேட்டுக்கோங்க, தப்பு இல்லை. இதுதான் என்ட்ரன்ஸ், கதவு, டோருன்னு பேரு. உபோத்காதஹா அப்படின்னாக்கா பிரம்மசூத்திரத்துல நுழையக்கூடிய கதவு இந்த சூத்திரம் தான். மாளிகையெல்லாம் இருக்குன்னாக்கா திடீர்னு உள்ள நுழைஞ்சிட முடியாதுல்ல, கதவு இருக்கும்ல. அந்த மாளிகையில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் டோர் ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கும் இல்லையா. நாமளே சாதாரணமா வீடு கட்டினா என்ட்ரன்ஸ் டோரை எவ்வளவு செலவு பண்றோம். அப்ப பிரம்மசூத்திரத்துடைய என்ட்ரன்ஸ் டோர் உபோத்காதஹா. அந்த கதவுங்கிற சொல்லுக்கு சான்ஸ்கிரிட்ல உபோத்காதஹான்னு பேரு. என்ட்ரன்ஸ் கதவு, இது வழியா தான் உள்ள போய் ஆகணும். நீங்க வியாசருடைய பிரம்மசூத்திரத்தை எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சூத்திரம் இதான், அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசஹா. இத புரிஞ்சுதான் உள்ள போகணும். ஆனா சங்கர் என்ன பண்ணார், எடுத்த உடனே அதோ அதோ அதஹா பிரம்ம ஜிக்ஞாசகான்னு புரியாதுங்கிறதுனால அவர் அத்தியாச பாஷ்யம் எழுதினார். நாம எடுத்த உடனே அத்தியாச பாஷ்யம் எடுத்தா புரியாதுங்கிறதுனால போடுறா 2 நாளைக்கு நீளமா ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்தோம். சூத்திரம்னு என்ன, அதிகரணம்னு என்ன, வியாக்கரண லட்சணம் என்ன, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உள்ள நுழைஞ்சிருக்கிறோம். ஏன்னு கேட்டா நம்ம இந்து மதத்துல இருக்கிற சாஸ்திரங்கள் சும்மா காமா சோமான்லாம் எழுதப்படல.
எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் நியதி இருக்குது, இலக்கணத்தோட தான் வகுத்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். அப்ப பாருங்களேன், ஒரு பேச்சு எப்படி இருக்கணும்னா கூட ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. நீ ஒரு பேச்சு பேசுறியா, உபக்கிரம உபசம்ஹார அபியாசம் அபூர்வதா அர்த்தவாதம் உபபத்தி பலன் இத்தனையும் வச்சிருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் இலக்கணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது நம்ம சாஸ்திரத்துல. ரைட். இப்போ உபோத் காத்தகன்னு என்ன அர்த்தம்? கதவு, என்ட்ரன்ஸ் டோர். ஓகே, ஃப்ரண்ட் டோர், நாட் பேக் டோர், என்ட்ரன்ஸ் டோர். இப்போ இதுல கதவுன்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எத்தனை வர்ணக்கம் இருக்குது? 2, 3, 4. இத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அத்தஹா அத்தஹா பிரம்ம ஜிக்ஞாசா போகலாம். இப்போ இரண்டாவது வர்ணக்கம் அகதார்த்தம், கதார்த்தம் அகதார்த்தம்னு பார்த்தோம். கதம் கதம்னா முடிஞ்செடுத்துன்னு அர்த்தம், அகதார்த்தம்னா முடியலன்னு அர்த்தம். இப்போ கதார்த்தம் முடிஞ்செடுத்து அப்படின்னாக்கா பூர்வ பட்சி சொல்றான், அதத்தான் நாங்க ஏற்கனவே பூர்வ மீமாம்சத்துல எல்லாத்தையும் எழுதிட்டோம் இல்ல, அதான் முடிஞ்சு போச்சு இல்ல, கதம் கதம், இப்ப நீங்க எதுக்கு பிரம்மசூத்திரம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது சங்கரர் சொல்றார், இப்போ நவவர்ணக்கம் வியாசர் எழுதல, நவவர்ணக்கம் யார் எழுதுனது? சங்கரர். அத்தியாச பாஷ்யம் வியாசர் எழுதல, யார் எழுதுனா? சங்கரர். வியாசர் எடுத்த உடனே ஆதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா ஜன்மாத்யஸ்ய யதஹ சாஸ்திரயோனித்வாத் தத்து சமன்வயாத்னு அவர் பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஒன்னும் புரியல. அவரு சூத்திரக்காரர், சங்கரர் பாஷ்யக்காரர். அப்பப்ப டிம்பனி டீக்காலாம் வரும், ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஷ்யக்காரர் என்ன பண்றாருன்னா, இதுக்கு பாஷ்யம் எழுதும் பொழுது ஐயோ பாவம், எடுத்த உடனே அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசகன்னா கலியுகத்துல எல்லாரும் ஓடி போயிடுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் கொடுக்கலான்னு தான் நவவர்ணக்கம் போட்டார், அதுல அத்தியாசம் பண்ணார். அத்தியாசத்துல 6 தலைப்பு பார்த்தோம். கேள்வி கேட்கலாமா? போடலாம் கூடாது, புக்க முடுங்க. முதல் அத்தியாசம், அத்தியாசத்துல ஃபர்ஸ்ட் டாபிக் அடி. ஆமா ஆமா, முக்கூடல் கூடுது சங்கமத்துக்கு, சங்கா. ஓகே, அதுக்குள்ள யாரோ புரட்டுறாங்க. ஹலோ லாஸ்ட் பெஞ்ச், செகண்ட் டாபிக் சமாதானம். இது பேப்பரை மடக்கி வச்சு பாக்குறாரு, பிட் அடிக்கிறது பாரு. செகண்ட் சமாதானம், தேர்டு, ஃபோர்த்து, 5 ரமணி. அங்க என்ன உத்து பாக்குறீங்க? 5வது என்னது? பிரமாணம். ஓகே, 6வது ஆப்பாடா சங்காவுக்கு முன்னாடி அத்தியாசம்னாக்கா ஆத்ம அனாத்ம ஐக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அத்தியாசம்னாக்கா உடனே சங்கா பூர்வ பட்சி கேக்குறான், ஆத்மா அறிந்து கொள்ளாதது, அனாத்மா அறியக்கூடியது, அறியாத ஒண்ணும் அறிஞ்சதும் அத்தியாசம் ஏற்பட வாய்ப்பில்ல அப்படின்னு சங்கா சந்தேகத்தை கிளப்பினார். அதுக்கு சமாதானம் சொன்னார் சங்கராச்சாரியார், போஸ்ட் அண்ட் கோஸ்ட். போஸ்ட் அண்ட் கோஸ்ட். உடனே சம்பாவனா, இது சாத்தியமா, வாய்ப்பு இருக்கா, பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டா இருக்கு, சம்பாவனா. அதுக்கு லட்சணம் சொல்லும் பொழுது ஸ்மிருதி ரூப லட்சணம் கொண்டு வந்தார். ஞாபகம், ஸ்மிருதினாக்கா ஞாபக வடிவம், அத சொல்லிட்டு பிரமாணம் கொண்டு வந்தார். பிரத்யக்ஷ பிரமாணத்துல 2 பார்த்தோம். எங்க 2 என்ன சொல்லுங்க பாக்கலாம்? சாட்சி, அப்புறம் பார்த்து சொல்லிட்டாரு. பிரமாத்ரு பிரத்யக்ஷம், சாட்சி பிரத்யக்ஷம், பிரமாத்ரு பிரத்யக்ஷம். சாட்சி பிரத்யக்ஷம், பிரமாத்ரு பிரத்யக்ஷம்.
அடுத்தது கடைசியா பார்க்கும் பொழுது உபசம்ஹாரம், அனர்த்தஹேது அத்தியாசம். சம்சாரத்திற்கு காரணம் அத்தியாசம் தான், அறியாமை தான் சம்சாரத்திற்கு காரணம். இப்ப அறியாமை போகணும்னாக்கா ஞானம் தேவை. இப்ப ஞானம்னு பார்க்கும் பொழுது 3 தலைப்பு பார்த்தோமா? ஞானத்தின் தன்மை, ஞானத்தின் பலன், 3 பார்த்தோம். இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் வியாசர் எழுத போறாருன்னு பார்த்தோம். இப்ப நம்ம என்டர் ஆயிருக்கிறோம் அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. அந்த ஒரிஜினல் சூத்திரத்துக்கு போறதுக்கு முன்னாடி சங்கரர் 3 வர்ணக்கம் சொன்னார் இல்லையா? செகண்ட் வர்ணக்கம் அகதார்த்த வர்ணக்கம். பூர்வ பக்ஷி முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான். அவன் சொன்னது முழுக்க முழுக்க கர்ம காண்டத்துல சகுன பிரம்மனை பத்தி தான் பேசியாச்சு இல்ல, இன்னதுக்கு இந்த பிரம்மசூத்திரம் எழுதணும். அப்போ வியாசர் சொல்றார், சங்கரர் சொல்றார், நிர்குண பிரம்மத்தை பத்தி தான் எழுத போறேன். நீ சகுன பிரம்மத்தை பத்தி பேசிட்ட, ஆனா நிர்குண பிரம்மம்னு ஒண்ணு இருக்குது, அதை பத்தி எழுத போறேன்னு சங்கரர் சொல்றார். ஆகையினால நீ முடிஞ்சிடுத்துன்னு சொன்னது முடியல. நீ சகுனத்தை பத்தி தான் எழுதியிருக்கிற, நிர்குண பிரம்மத்தை பத்தி நீ எழுதல, அதனால முடியல. அதனால அகதார்த்த முடியல, அதனால வர்ணக்கம். வர்ணக்கம்னாக்கா ககன அர்த்தம் வர்ணியந்தே இதி வர்ணக்கம். ஆகாயத்தின் அளவில் விளக்கம் தருவது வர்ணக்கம். இங்கே அகதார்த்தம் முடியல, நாம ஷார்ட்டா முடிச்சிட்டோம். ஓகே, அகதார்த்தம்னா நீ சகுனம் பத்தி தான் எழுதியிருக்கிறியே தவிர நிர்குணம் பத்தி எழுதல, அதனால நிர்குணத்தை பத்தி எழுத போறேன். அதுக்கு அவசியம் என்ன இருக்குன்னு கேக்குறான். அதுக்கு சங்கரர் சொல்றார், நிர்குண பிரம்மத்தை அறிந்தவன் தான் பிரம்மவித் பிரம்மைவ பவதி. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகிறான். அவனால மட்டும்தான் சம்சார சக்கரத்திலிருந்து விடுபட முடியும். அந்த காரணத்திற்காக நிர்குண பிரம்மத்தை பத்தி நான் எழுத போறேன். ஏதாவது புரியுதா? இதான் ஆபாத பிரசித்தி 4வது வர்ணக்கம் வர புரிஞ்ச மாதிரி இருக்குது, ஆனா புரியாத மாதிரி இருக்குது. கேட்ட உடனே இது புரியாது. அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கான்டம்ப்ளேட் பண்ணுங்க, கேட்டதை ரீகால் பண்ணுங்கன்னு சொல்றது. செகண்ட் வர்ணக்கம் அகதார்த்த வர்ணக்கம். கதம் கிடையாது, அகதார்த்தம் முடியல. நிர்குண பிரம்மனை பத்தி எழுத போறேன், அதனால மட்டும்தான் மோட்சம் கிட்டும், விடுதலை, முழுமையான விடுதலை நிர்குண பிரம்மத்தால மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த எழுத போறார். 3வது வர்ணக்கம் அதிகாரி வர்ணக்கம். இங்க அதிகாரி யார்? அனுபந்த சதுஷ்டயம்னு ஒன்னு வார்த்தை உண்டு. என்ன வார்த்தை? அனுபந்த சதுஷ்டயம். சதுஷ்டயம்னா 4. என்ன 4 அப்படின்னு கேட்டா எழுதிக்கோங்க. 1 விஷயா பொருள், 1 விஷயம் பொருள், 2வது அதிகாரி. அதிகாரி வர்ணக்கம். அந்த அதிகாரி வர்ணக்கம் இங்கதான் அதிகாரி வராரு. இன்னும் அதிகாரி யாருன்னு பார்க்கல. அதிகாரி மூலம் எங்க வராருன்னு பார்க்கிறோம் இப்போ. ஓகே, அப்புறமேல அதிகாரிக்கு உண்டான தகுதி என்னன்னு பார்க்க போறோம். 2வது அதிகாரி. 3வது சம்பந்தம், விஷயத்திற்கும் அதிகாரிக்கும் உள்ள சம்பந்தம். 4வது பிரயோஜனம், பொருளுக்கும் அதிகாரிக்கும் உள்ள சம்பந்தத்தினால் வருகின்ற பலன், பிரயோஜனம். 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், நாம படிச்ச காலத்துல, இப்ப காலத்துல இல்ல, நாம எல்லாம் படிச்ச காலத்துல 4ஆம் கிளாஸ் பாஸ் ஆனவொன்னு 5ஆம் கிளாஸ்க்கு அப்படியே மார்க்கெட்டுக்கு போவோம். அங்க கடை இருக்கும், புஸ்தகம் நோட்டெல்லாம் வச்சு விக்கிற கடை, ரைட்டா?
அங்க போனா அப்படியே 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்னு தமிழ் கணக்குன்னு 5ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் புக் எடுத்த உடனே மேல கணக்கு 5 ரவுண்ட் போட்டு வச்சிருப்பாங்க. தமிழ் 5. அப்ப அதிகாரிக்கும் அந்த பொருளுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஸ்கூலுக்கு போனோன்னு டீச்சர் பாடம் நடத்துவார். அப்ப அந்த பொருளுக்கும் அதிகாரிக்கும் இருக்கிற சம்பந்தத்தினால கிடைக்கிற பலன் 6ஆம் கிளாஸ் போயிடுவான். ஓகே, பொருள், அதிகாரி, சம்பந்தம், பிரயோஜனம். அப்ப 5ஆம் கிளாஸ் பாடம், ஸ்டூடெண்ட், அதிகாரி, சம்பந்தம், கிளாஸ் கேட்கறது, எக்ஸாம் எழுதுறது, பலன் என்னன்னு கேட்டா பாஸ். ஐயோ, 5ஆம் கிளாஸ்ல பாஸ்ன்னு சொன்ன உடனே நமக்கு குஷிய பார்க்கணுமே. அதுவும் 10th + 2 ரிசல்ட் பேப்பர்ல நம்பர் வரும்னு உடனே மூஞ்சிய சீரியஸா வச்சுட்டு, நல்லா படிக்கிறவங்க தெரியும் பாஸ் ஆயிடுவான்னு, நம்மள மாதிரி பேக் பெஞ்சி 40வது ரேங்க் 36வது ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு தான் பாஸ் ஆவோமா மாட்டோமான்னு பயந்துட்டே பார்த்துட்டு பாஸ் ஆன உடனே அப்பாடா கடவுளே நன்றி. அதுக்கப்புறம் மார்க் ஷீட் வரும். அது வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம லட்சணம் தெரியும். ஓகே 312, பரவாயில்லையே 60 மார்க் வாங்கியிருக்கிறோம் 5 பாடத்துல. இப்படி நமக்கு பாஸ் ஆன உடனே அங்க புரிஞ்சது இல்ல, அதையே இங்க கொண்டு வாங்க. அனுபந்த சதுஷ்டயம். பொருள் என்ன அப்படின்னு கேட்டா ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான் விஷயம் அல்லது பொருள். అర్థమైందా? பிரம்ம ஐக்கியம். எந்த நான் அது எதுக்கு சொன்னேன்னா இது ஈஸியா புரிஞ்சுப்பீங்களன்னு தான் சொன்னேன். அனவத்தியம், தேவையில்லாத வார்த்தை எல்லாம் பேசக்கூடாது சூத்திரத்துல. பொருள் ஜீவ பிரம்ம ஐக்கியம். அதிகாரி செகண்ட் இருக்குல்ல, அதிகாரி யாருன்னு கேட்டா சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி. அட்ரா சக்க, இதுல என்னமோ புதுசா வேற சாதன சதுஷ்டயம் வேற வருதே, அது என்ன? வாய்ப்பே இல்லைல்ல. சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி. சம்பன்ன அப்படின்னாக்கா சம்பத்துன்னு அர்த்தம். சம்பத்னா வெல்த், அசெட். உண்மையிலேயே நமக்கு எது அசெட், சொத்து அப்படின்னு கேட்டா கேரக்டர்ஸ். 4 சொல்றார் சங்கராச்சாரியார். 1 விவேகம், டிஸ்கிரிமினேட்டிங் பவர். விவேகம், டிஸ்கிரிமினேட்டிங் பவர். 2வது வைராக்கியம். ஒன்னு விவேகம், 2வது வைராக்கியம், 3வதுல 6 இருக்குது. என்னடா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? சும்மா ஏதோ 4 ஆரம்பிச்சீங்க, ஆரம்பிச்சா 4ல 2வதுல 4, 4ல 3வதுல 6, என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இது ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு சாதாரணமா இருக்கும். அந்த 3வதுல 6 இருக்கு இல்லையா, அந்த 6ல 1 சம, மைண்ட் மேனேஜ்மெண்ட். சம மைண்ட் மேனேஜ்மெண்ட். தம 2வது சென்ஸ் மேனேஜ்மெண்ட். சம தம. 3வது உபரம. உபரமன்னா நம்ம டியூட்டியை நாம பார்க்கணும், அவ்வளவுதான். ஸ்வதர்ம அனுஷ்டானமேவ, என் ஜோலியை மட்டும் நான் பார்க்கணும். ஊர்ல எல்லாம் திட்டம் சொல்லுவாங்கல்ல, ஏய் உன் ஜோலியை மட்டும் பார்த்துட்டு போன்னு. நம்ம ஜோலியை மட்டும் பார்க்கறதுதான் உபரம. 3வது உபரம. வேகமா போறேனா எழுத முடியுதா? சம தம உபரம திதிக்ஷா, சகித்து கொள்வது. வெயில் ஜாஸ்தி அடிக்குதா சேலம் சென்னையில, சகிச்சுக்கணும்.
கொடைக்கானல்ல குளிர் ஜாஸ்தியா இருக்குதா, சகிச்சுக்கணும். திதிக்ஷா. பக்கத்துல உட்கார்ந்து தலைவலி வர்ற மாதிரி பேசுறாங்களா, சகிச்சுக்கணும். 3 கிளாஸ்க்கு 3:40 விசில் ஊதுறாரா, சகிச்சுக்கணும். இங்க வந்து உட்கார்ந்துட்டு அத்தியாசம் சங்கா சமாதானம் சம்பவனா, டேய் சகிச்சுக்கணும். திதிக்ஷா. தெரியாதனமா பிரம்மசூத்திரம் கேம்புக்கு வந்துட்டேன். ஐயோ, ஊர்ல இருந்தாலாவது குட் பேட் அக்லி வீர தூர சூரன் எல்லாம் போய் சினிமா பார்த்துட்டு விசில் அடிச்சுட்டு ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு திதிக்ஷா. அடுத்து சமதம திதிக் உபரம திதிக்ஷா சமாதானம் ஸ்ரத்தா. 5வது ஸ்ரத்தா. ஸ்ரத்தை நம்பிக்கை. ஸ்ரத்தைனா சந்தேகம் இல்லாத நம்பிக்கை. அது நம்ம உள்ளுக்குள்ள போக போறது இல்ல. நம்பிக்கைன்னு என்ன, சந்தேகத்துடன் கூடிய நம்பிக்கைன்னு என்ன, சந்தேகம் இல்லாத நம்பிக்கைன்னு என்னெல்லாம் பார்க்க போறது இல்ல. ஸ்ரத்தை. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். ஸ்ரத்தை. 6வது தான் சமாதானம். இப்போ சாதன சதுஷ்டயத்துல விவேகம் 1 தலைப்பு, வைராக்கியம் 2nd தலைப்பு, ஷட்க சம்பத்துல 6 தலைப்பு. அப்ப 4வது தலைப்பு முமுக்ஷுத்வம். விவேக வைராக்கிய ஷட்க சம்பத்து முமுக்ஷுத்வம். முமுக்ஷுத்வம்னாக்கா மோக்ஷத்தில் விருப்பம். மோக்ஷம்னா ஒன்ஸ் அகெயின் தனி லோகமெல்லாம் கிடையாதுங்க. நேத்திக்கு நாம பேசின மாதிரி பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா அதுல இருந்து விடுபடணுங்கிற அர்ஜ் இருக்கு பாத்தீங்களா? அந்த விடுபடணுங்கிற அர்ஜ் இருக்குல்ல, அதான் மோக்ஷ ஆர்வம். திங்க் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி செயல்பட்டு அந்த பிரச்சனை இருந்து வெளியே வந்தாச்சுன்னா மோக்ஷம் தான். விருப்பம், மோக்ஷத்தில் விருப்பம், முமுக்ஷுத்வம். இந்த 4ம் உள்ளவன் தான் அதிகாரி. இப்ப 3வது வர்ணக்கத்தின் தலைப்பு என்ன? அதிகாரி வர்ணக்கம். எங்க இருந்து எங்க போயிருக்கு பாருங்க. அதிகாரி வர்ணத்துக்கு அனுபந்த சதுஷ்டயம் பார்த்து, அதுல 2nd அதிகாரிய பார்த்து, அதிகாரிக்கு இருக்க வேண்டிய சாதன சதுஷ்டயம். அப்ப அதிகாரி யாருன்னு கேட்டா விவேக வைராக்கிய ஷட்க சம்பத்து முமுக்ஷுத்வம். இந்த தகுதிகள் உள்ளவன் தான் அதிகாரி. அப்ப இந்த 3வது வர்ணக்கம்ல சங்கராச்சாரியார் எதை பத்தி எழுதியிருக்கிறார்னு கேட்டா இந்த அதிகாரியை பற்றி எழுதியிருக்கிறார். 2வது வர்ணக்கம் அகதார்த்த வர்ணக்கம். முடிவில்லாத முடியவில்லை. ஆமா, அதிகாரி வர்ணக்கம். இப்ப அடுத்தது 4வது வர்ணக்கம் என்ன? விஸ்வ. எங்கேயோ தொலைச்சு போயிருக்கிறீங்க. ஓகே, விஸ்வத்தோ முகம் எல்லாம் சூத்திரத்தினுடைய விளக்கத்துல வருதுமா. சூத்திரத்துல 6 இருக்கணும். ஓகே, அல்பாட்சரம், அசந்திக்தம், சாரவத்து, விஸ்வத்தோமுகம். இப்ப நம்ம அங்க போகவே இல்லையே. இப்ப நாம எங்க இருக்கோம்னாக்கா வர்ணக்கம், நவ வர்ணக்கம்ல முதல் வர்ணக்கம் அத்தியாசம் காலம்பரம் முடிஞ்சு போச்சு. இப்ப நாம நிக்கிறது 2, 3, 4 நிக்கிறோம். 4வது வர்ணக்கம் ஆபாத. ஆபாத பிரசித்தி வர்ணக்கம். அம்மா, ஆபாத. ஆபாதனா அரஹொர வெளிச்சம். ஆஃப் பாயில்டு, செமி கிராக். அதேதான் ஆஃப் பாயில்டு. நாம சில நேரங்கள் யாரை பத்தி சொல்லும்போது சொல்லுவோம்ல, அது ஒரு செமி கிராக், நீ அதுகிட்ட எல்லாம் போய் மாட்டிக்காதன்னு சொல்லுவோம்ல. செமி கிராக், ஆஃப் பாயில்டு, அரைவேக்காடு. லைஃப்ல கூட இருப்பாங்க அரைவேக்காடு. முழுசா வேகாது, வேகாம இருக்காது, அரைகுறையா வந்து நம்ம உசுர வாங்கும். இப்போ ஆபாத வர்ணக்கம் கேட்டாக்கா நாமளும் எல்லாருமே ஆஃப் பாயில்டு தான், ஹாஃப் குக்குடு.
என்ன சாமி நம்மள கடைசியில இங்க கொண்டு ஆஃப் பாயில்டு சொல்லிட்டீங்களே. ஏன் ஆஃப் பாயில்டு சொல்றேன்னு சொன்னீங்கல்ல. முழுசாவும் தெரியல, தெரியாமலும் இல்ல, தெரிஞ்சும் தெரியாம இருக்குது. ஆபாத பிரசித்தினா தெரிந்தும் தெரியாமலும். போடுங்க. தெரியும் ஆனா தெரியாது, தெரியாது ஆனா தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சும் தெரியாம அது ஒரு மாதிரி விஷயத்துக்கு வந்துடும். அது இல்ல இங்க. ஓகே, தெரியும் ஆனா தெரியாது, தெரியாது ஆனா தெரியும். எப்படி தெரியும் ஆனா தெரியாதுன்னா, இப்போ பிரம்மன் ஒண்ணு இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? அது எங்க இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? எங்க இருக்கும்? அட்லீஸ்ட் எஸ், only for borrowed knowledge. Okay, we have borrowed knowledge. நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் கடன் வாங்கப்பட்ட ஞானம். அப்ப என்னது? தெரியும். ஆனா அனுபூதியில் இருக்கான்னு கேட்டா அப்ப தெரியாது. ஓகே, தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கு இல்லையா? தெரியவே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆத்மான்னு என்ன தெரியுமா தெரியாதா? பிரம்மன் என்ன தெரியும். ஆனா அறிஞ்சிருக்கோமான்னு கேட்டா அறியவில்லை. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஹாஃப் பாயில்டு. இப்ப நீங்க சொல்லுங்க, ஆஃப் பாயில்டா இல்லையா? we are half boiled. அப்போ நாம பாதி வெந்தும் வேகாம இருக்கிறதுனால நம்மளதான் இந்த வர்ணக்கம் பேசுறது. ஆபாத பிரசித்தி வர்ணக்கம். ஆப்பாட முந்தா நாள் நவ வர்ணக்கம் பேரை எழுதும் பொழுது நமக்கு விவரமா தெரியல, இப்ப தெரியுதா? அப்ப அத்தியாசம்னு தெரியுது. சங்கா, சமாதானம், லட்சணம், சம்பாவனா ஓரளவுக்கு தெரியுது. ரெண்டாவது அகதார்த்தம் தெரியுது, அதிகாரி தெரியுது, நாலாவது ஆபாத பிரசித்தி அதுவும் தெரியுது, ஆஃப் பாயில்டு தெரியுது. இனிமே யாராவது நம்மள ஆஃப் பாயில்டு சொன்னா இதான் தெரியுமே. செமிக்ராக்கு அதான் தெரியுமே. ஹாஃப் குக்குடு அதான் தெரியும். கன்ஃபார்ம்டு. அப்பப்ப யாராவது இந்த மாதிரி சொல்லி நம்மள கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, ஞாபகப்படுத்துறாங்க. ஓகே, ஆபாத பிரசித்தி வர்ணக்கம். இப்போ அதிகரணம் இது முடிஞ்சு போச்சு. ஓகே, வர்ணக்கம் முடிஞ்சு போச்சு. இந்த பேப்பர்ல என்ன எழுதுனீங்க? 2, 3, 4 வர்ணக்கம் ஓவர். அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா வெறுமன சொல்ல மட்டும் பிரிச்சிருக்கிறோம். அப்ப இதுல இன்னொரு சொல் எழுதிருக்கீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்ன எழுதிருக்கிறீங்க? அதுக்கு மேல ஜிக்ஞாசா அதிகரணம் பார்த்தோமா? ஜிக்ஞாசாங்கிற சொல்லுக்கு அர்த்தம் பார்த்துட்டோமா? இப்ப அதிகரணம்னு பார்க்கும் பொழுது டாபிக் பார்த்தோம். இப்ப அதுல எத்தனை விஷயம் இருக்கணும்? நாம அதிகரணத்துக்கு எத்தனையோ விஷயம் எழுதணும். 192 அதிகரணங்கள். ஒரு அதிகரணத்துல இதெல்லாம் இருக்கணும். எத்தனை இருக்கணும்? 5 தான். கரெக்ட் சொல்லுங்க. அது சந்தேகத்திலே சொல்றாங்க 5. முதல் என்னது? ரெண்டாவது பரவாயில்ல. 192ல ஃபர்ஸ்ட் அதிகரணம் ஜிக்ஞாசா அதிகரணம் போட்டுச்சு. இப்ப சூத்திரம் ஒண்ணுன்னா அது அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா போட்டாச்சு. நவவர்ணக்கம்ல இந்த சூத்திரத்துக்கு 2, 3, 4 இது ஏற்கனவே பிரிச்சு எழுதிக்கிறோம். பட் இங்க நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறதுக்கு காரணம் கன்ஃபியூஸ் ஆக கூடாதுங்கிறதுக்காக. இன்னும் மீதி 3 சூத்திரம் வரும் பொழுது எந்த வர்ணக்கம் எது, அந்த வர்ணக்கத்தோட அந்த சூத்திரத்தினுடைய அதிகரணம் எது சொல்லிதான் விளக்கம் பார்க்க போறேன். நீங்க போறதுக்கு முன்னாடி
எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோ. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, ஆனா மைண்ட்ல அது அழகா ஆர்கனைஸ்டா உட்கார்ல. ஓகே, சரி. அதுக்கு தான் நீங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு அடுத்து எது அப்படின்னு நீங்க, நான் மேக்சிமம் உங்களுக்கு சுலபமா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் 1 by 1 ஆர்கனைஸ்டா உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அந்த ஆர்டர்லயே நீங்க ரீகால் பண்ணி ரிமைண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே. சரி, இப்ப நம்ம போக வேண்டியது எங்க? அதிகரணத்துல 5 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்னு விஷயம். விஷயம். இப்போ இதுல என்ன விஷயம் வச்சிருக்கிறார் வியாசர்? இந்த தலைப்புல அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசால என்ன விஷயத்தை வியாசர் வச்சிருக்கிறார்? பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா டோட்டல் பிரம்மசூத்திரத்துடைய சாரம் அது இல்ல. இப்ப நம்ம பேசப்படுறது அந்த அதிகரணத்துல மட்டும் எதை வச்சுன்னு பேசுறார்? முழு வேதாந்தத்தின் சாரத்தை மனதில் வைத்துக் கொண்டு எழுதுகிறார். முழு வேதாந்தத்தின் சாரத்தை மனதில் வைத்துக் கொண்டு எழுதுகிறார். இதுதான் விஷயம். முழு வேதாந்தத்தின் சாரம் தான் விஷயம். இப்போ இதுல சந்தேகம். செகண்ட் பாயிண்ட் சம்சய. சம்சய திரும்ப கேட்டதையே கேட்கிறான் பூர்வ பக்ஷி. இத ஆராய்ச்சி பண்ணணுமா? இது தேவையா? தேவையான்னு கேட்கிறான். சந்தேகம், சம்சய, இது தேவையா? அதான் ஏற்கனவே வேதாந்தத்துல இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு முழு வேதாந்தத்தின் சாரத்தை மனசுல வச்சுட்டு எழுத ஆரம்பிக்கணும்? இருக்குதானே, அப்புறம் எதுக்கு எழுதணும்? தேவையான்னு கேட்கிறான். இதுதான் சந்தேகம். அடுத்து மூணாவது பூர்வ பக்ஷி. பூர்வ பக்ஷி சந்தேகம் வந்துடுச்சு, மனசுல வந்த சந்தேகத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ கேள்வி கேட்கிறான். இப்ப நீ சொன்ன அதிகாரித்துவம் பத்தி பேசின இல்லையா? இப்ப அந்த சாதன சதுஷ்டய அதிகாரி எங்க இருக்கான்? சாதன சதுஷ்டய அதிகாரி இருந்தா நீ இந்த பிரம்மசூத்திரத்தை எழுதலாம். அப்படி சாதன சதுஷ்டய அதிகாரியே இல்லையேங்கிறான். நாமெல்லாம் யாரு? நமக்கு அந்த 4 தகுதி இருக்கா? கமான், ஹானஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். விவேகம் அப்பப்ப வருது, அப்பப்ப போகுது. வைராக்கியம் எட்டி எட்டி பார்த்துட்டு ஓடி போயிடுது இல்ல, வைராக்கியம். ஷம மைண்ட் மேனேஜ்மெண்ட் தேடணும். சென்ஸ் மேனேஜ்மெண்ட் சுகர் இருக்குது, இருட்டுக்கடை அல்வா, வைராக்கியம் போயிந்தி. சம தம சென்ஸ் மேனேஜ்மெண்ட் காணும். திதிக்ஷா திதிக்ஷா. ஸ்ரத்தா யாரு மேல? குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசா ஸ்ரத்தா. அது அப்பப்ப வருது, அப்பப்ப போகுது. ஸ்ரத்தா. சமாதானம் மன ஒருமைப்பாடு. மைண்ட்ல ஒன்னஸ் இருக்கான்னு கேட்டா மனசுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். வேணும் வேணாம், போலாம் போக வேணாம், கிடைக்கும் கிடைக்காது. ரைட்? மைண்ட்ல ஒன்னஸ் இல்ல, ஒருமைப்பாடு இல்ல. மனசுக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே 2 சண்டை 3 சண்டை போடுது. அப்ப 2 பேரும் சேர்ந்தா 2 பேருக்குள்ள ஒற்றுமை எப்படி வரும்? சான்ஸே இல்ல.
అప్పో షడ్గ సంపత్తు లేదండి, వైరాగ్యం లేదో లేదు, వివేకం தேடி பார்க்கணும் எந்த கள்ள விக்கிறான்னு. அப்ப சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி லேது. அப்புறம் எதுக்கு இத பிரம்மசூத்திரம் எல்லாம் எழுதிண்டு தேவையில்லைங்கிறான் பூர்வ பக்ஷி. அவன் கேட்கிற கேள்வி தப்பா ரைட்டா? அதுக்கு சங்கரர் சொல்ற பதில் ஓகே. அப்ப பூர்வ பக்ஷி நீ சொல்றது சரிதான். ஆனாலும் இத படிக்க படிக்க சாதன சதுஷ்டயம் அவசர கொடுக்க வந்துடும், படிக்க படிக்க வந்துடும். யாருமே ஸ்பிரிச்சுவல்ல என்ட்ராகும் பொழுது எல்லா குவாலிட்டியை வச்சுலாம் என்ட்ராக முடியாது. இங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், இங்க என்ட்ரான நாமெல்லாம் இங்க உட்கார்ந்து பேசுற நானே அந்த குவாலிட்டியோடலாம் ஒண்ணு ஸ்பிரிச்சுவல்ல என்ட்ராகல. வந்ததுக்கு அப்புறம் அடி வாங்கி திட்டு வாங்கி மிதி வாங்கி அவமானப்பட்டுதான் ஒவ்வொன்னா சேர்த்து வச்சுட்டு இருக்கிறோம். ஓகே, இட் இஸ் நாட் ஈஸி. அவ்வளவு சீக்கிரமாலாம் வந்துடாது. நம்மளையும் கேட்பாங்க, என்ன வேதாந்த கிளாஸ்க்கெல்லாம் போற, இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்களாக்கும். கேட்பாங்களா இல்லையா? வீட்டுல கேட்டாங்களா இல்லையா? இதெல்லாம் நமக்கு பாடம். அந்த மாதிரி சொல்றதெல்லாம் கேட்டாதான் நம்மள சாதன சதுஷ்டய அதிகாரியா வளர்த்துக்க முடியும். அதனால பூர்வபக்ஷி சொல்றான், சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி எல்லாம் யாரும் கிடையாது, அதனால நீங்க எழுதுறது வேஸ்ட். பக்கா சங்கரர் தான் பூர்வபக்ஷி. அவரே கேள்வியும் நானே. இப்ப அடுத்து கேக்குறான், இதெல்லாம் படிக்கிறதுக்கு இன்னைக்கு யார் இருக்கா? நீங்க எழுதுறீங்க சரி, எத்தனை பேர் படிக்கிறாங்க? இதோ ராமகிருஷ்ணா மிஷன்ல பிரம்மசூத்திரம்னு பேர் புக் போட்டாங்க. சின்மியா மிஷன்லயும் சதுசூத்ரின்னு 2 பார்ட் புக் போட்டாங்க. இங்க சுங்கேரி மட்லையும் ஞானானந்த பாரதி தீர்த்த சுவாமிகள்ங்கிறவரு சதுசூத்ரிக்கு ராஜபாளையத்துல லிங்கம்மாள் ட்ரஸ்ட்ல இருந்து 4 பார்ட் போட்டிருக்கிறாங்க தமிழாக்கம் பண்ணி. எத்தனை பேர் படிச்சிருக்காங்க? ராமகிருஷ்ணா மிஷன், சின்மியா மிஷன், சுங்கேரி மட்டு, பிரம்மசூத்திரத்தை பத்தி இதுல யார் யாரோ பிரம்மசூத்திரம்னு சின்ன சின்ன சைஸ்ல எல்லாம் புக் போட்டிருக்கிறாங்க. எத்தனை புக் சேல் ஆயிருக்குது? புக் ஃபேர் சென்னையில ஃபேமஸ், பார்த்தா கோடானு கோடி ரூபாய் சேல் ஆகுது. எத்தனை பேர் பிரம்மசூத்திரம் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க? வாங்கிட்டு போய் எத்தனை பேர் உட்கார்ந்து படிச்சாங்க? நிச்சயமா சொல்றேன், நீங்க புக்கை மட்டும் வாங்கி படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆமா பார்பர் ஷாப்புக்கே போக வேண்டாம். உங்களுக்கு நல்லா இருக்குது. இப்ப இந்த கிளாஸ் எல்லாம் கேம்ப் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே நல்லா இருக்கும். ஆனா கேம்ப் அட்டன் பண்ணாதவங்க, பிரம்மசூத்திர கேம்ப் எங்கேயோ ஒரு வாட்டி தான் நடக்குது, 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்குது மொத்தமே. குருஜி ஒரு கேம்ப் பண்ணாரு, ராமகிருஷ்ணானந்தாஜி ஒரு கேம்ப் பண்ணாரு, அதுக்கப்புறம் சுரேஷானந்தா ஒரு கேம்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவ்வளவுதான். கேப் பாத்தீங்கன்னா அம்மா சொன்னாங்க யார் எடுக்கிறா என்னெல்லாம் கேட்கல, நான் வந்துட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட் பிரம்மசூத்திரம் கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்க பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சந்தோஷம். நமக்கு சாப்பாடு தான் முக்கியம், யார் சமைக்கிறாங்க. ஓகே குட். அப்ப படிக்கிறதுக்கு யார் இருக்கான்னு கேக்குறான் பூர்வ பக்ஷி. கரெக்டானே? பிரிண்ட் பண்ண புக் எல்லாம் ஷெல்ஃப்ல பாட்டுக்கு அடிக்கி இருக்குது. வாங்கினவங்களும் ஷெல்ஃப்ல கண்ணாடி ஷெல்ஃப்ல உள்ள விட்டு கண்ணாடியை போட்டு மூடி வச்சிருக்கான். சரஸ்வதி பூஜைக்கு மட்டும் நட்சத்திர சூரியோ பாதி நட்சத்திர தாரகம். ஆமா தெரியும். அப்ப நம்ம தப்பா நடக்கலாமா? அந்த வாக்க காப்பாத்தணும். அப்பா நாமெல்லாம் சத்தியவான் சார்க்கு ஹரிச்சந்திரன் பரம்பரை. பாருங்க மூளை எப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க.
அதையும் ஃபாலோ பண்ணுங்க. படிக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. சங்கரர் சொல்றார் ஆமா, அதுக்கும் ஆமான்னு சொல்றார். சரி ஆமான்னு சொல்லிட்டு நிப்பாட்டு போனா என்ன இப்படி, அப்புறம் இதுக்கு எழுதுற சாதன சதுஷ்டயம் அந்த குவாலிட்டி வர்றவனுக்கு இந்த புக் கண்டிப்பா வழிகாட்டும். சாதன சதுஷ்டயம் இல்ல, ஆனா ஆன்மீகத்துல வந்து டெவலப் பண்றவனுக்கு சாதன சதுஷ்டயம் வர வர அவனுக்கு இந்த பிரம்மசூத்திரம் வழிகாட்டும். இந்த விஷயத்தை தான் கீதையில பகவான் மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கஷ்சித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்சின் மாம் வேதி தத்வதஹா அப்படிங்கிற ஸ்லோகத்துல பகவான் சொல்றார். 7th சாப்டர்ல மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு ஆயிரக்கணக்கான மனிதர்களில் யாரோ ஒருவன் யததி முயற்சி பண்றான், சித்தையே அந்த நிலையை அடைவதற்கு 1000ல் ஒருவன் தான் இதுக்காக ஸ்பிரிச்சுவாலிட்டில என்ட்ராகிறான். அப்படி என்ட்ராகிறதுல 1000ல் ஒருவன் எவனோ ஒருவன் தான் இத தத்துவ ரீதியாக அடைகின்றான். 1000ல் ஒருத்தன் தான் இதுக்கே வரான். ஆயிரக்கணக்கான மக்கள் கோவிலுக்கு போவாங்க சகுன உபாசனைக்கு. அதுல எவனோ ஒருத்தன் புண்ணியத்தின் பலனாய் நிர்குண பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள வருவான். எஸ், ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஞான மார்க்கத்துக்கு வர்றதுல ரொம்ப ரேர், ரொம்ப மினிமம் பீப்புள் தான் என்ட்ராவாங்க. இது அன்னைக்கே சங்கரருக்கு தெரிஞ்சிருக்குது. நாம எல்லாம் அந்த வாக்க காப்பாத்திட்டு இருக்கிறோம். ஓகே, காப்பாத்துவோம். இப்ப 1000ல் ஒருத்தன் என்ட்ராகிறான். என்ட்ரா ஆனா 1000ல் ஒருத்தன் தான் இந்த தத்துவத்தை அறிந்து கொள்கின்றான். அந்த ஒருத்தனுக்கான்ல அவனுக்கு மார்க்கம் வேணும்ல, பாதை சரியான பாதை வேணும்ல, அதுக்கு நான் எழுதுறேன். வாட் அ கிரேட் தீர்க்க தரிசனம் பாருங்க, தொலைநோக்கு பார்வை. அதுக்காக நான் எழுதுறேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதி எதுக்கு? வாழ்க்கை திரும்ப திரும்ப வாழ்றதுக்கு தானே. எதுக்காக நீ வாழ்க்கை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறேன்னு கேக்குறான் பூர்வபக்ஷி. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், பிறந்து பிறந்து இறந்து 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 பிறந்து அப்படியே வாழ்றது தானே இந்த உலக வாழ்க்கையே. நீ எதுக்கு இந்த இதை விட்டு போகணும்னு நினைக்கிற அப்படின்னு கேக்குறான் பூர்வபக்ஷி. அப்பா, சம்சார வாழ்க்கை இது சும்மா வாட்டி எடுக்கிற மாதிரி இருக்குது. சொல்லுங்க, சம்சார வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா சங்கடமா இருக்குதா? முன்ன போனா முட்டுது, பின்ன போனா இடிக்குது, சைட்ல போனா உதைக்குது இல்ல. உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி, நமக்கு திரும்புற பக்கம் எல்லாம் இடி. இவ்வளவு இடி வாங்கிட்டு நாமளும் இந்த பிரபஞ்சத்துல வாழ்றதுங்கிறது, அது உங்களோட சேர்ந்து வாழ்றது அவ்வளவு சுலபம் இல்லை. அந்த பிரபஞ்சத்துலதான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்கேயாவது முழுசா அன்பு கிடைக்குதா, முழுசா ஒரு ஆதரவு கிடைக்குதா, முழுசா ஒரு அரவணைப்பு கிடைக்குதான்னு கேட்டா அன்னைக்கிற கைதான் அடிக்கும், இன்னைக்கிற வாழ்வே கசக்கும், இப்படி வேற பாடிட்டு போயிட்டாங்க உசுப்பேத்து விட்டுட்டு. அப்ப நிம்மதியா சந்தோஷமா வாழலாம்னா இந்த உலகத்துல வாழ முடியல. பிகாஸ் சம்சாரம். ஆனா நம்ம துடிப்பெல்லாம் எப்பவும் ஆனந்தமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். ஆனா பிராக்டிக்கலுக்கு சாத்தியம் இல்லாம இருக்கே அப்படின்னு கேட்டா இல்ல. மோக்ஷம், எல்லாத்துல இருந்து விடுபட்டவன் ஆனந்தமா வாழ்கின்றான். க்ஷணத்துக்கு க்ஷணம் ஆனந்தமாய் வாழ்கிறான். மோட்சம் அடைந்தவன், முக்தி அடைந்தவன். பிரயோஜனம் என்னன்னு கேட்டா முக்தி தான் பிரயோஜனம். பொருள் ஜீவ பிரம்ம ஐக்கியம். அதிகாரி சாதன சத்துட்டய சம்பன் அதிகாரி. பிரயோஜனம் ஜீவன் முக்தி தான் பிரயோஜனம்.
ஜீவிக்கும் பொழுதே முக்தியை அடைந்தவன் ஜீவன் முக்தன். அவன் எல்லாத்திலிருந்தும் விடுதலை அடைந்து விடுகின்றான். அவன் பாடலாம், ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. எல்லாத்துக்கும் சினிமா பாட்டு வருது. நம்ம லெவலே அப்ப பார்த்து கொஞ்சம் தொட்டுக்கணும்ல. எப்ப பார்த்தாலும் அத்தியாசம் சங்கா சமாதானம் இருந்தாக்கா பவுன்ஸ்ல போயிட்டு இருக்குது அது பாட்டுக்கு. எங்க விட்டோம்? அதிகாரி ஜீவன் முக்தி, சம்சாரம், மோக்ஷம். இப்படி எழுதுனா கூட யாருக்கு பிரயோஜனப்படும் கேட்டா, எவனாவது ஒருத்தன் மனுஷானாம் சஹசிரேஷு கஷ்டித் யததி சித்தையே யததாமபி சித்தானாம் கஷ்டின்மாம் வேதி தத்வதா, என்னை தத்துவ ரீதியாக அறிந்து கொள்பவனுக்கு இந்த பிரம்மசூத்திரம் ஹெல்ப் பண்ணும். அப்போ ரொம்ப அபூர்வமான மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த பிரம்மசூத்திரம். அதனால்தான் புக்கும் ஜாஸ்தி சேல் ஆகிறது இல்ல. சேலான புக்கும் யாரும் நான் வாய திறக்கல, நீங்க முடிச்சிட்டீங்க. படிச்சாலும் அகம் கிமபின ஜானாமி, எனக்கு ஒன்னும் புரியல. வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் தொடச்சி வச்சு சந்தன குங்குமம் வச்சு கேட்டா பிரம்மசூத்திரம் என் வீட்டுல இருக்குது. நானும் வாங்கி வச்சிருக்கேன் பிரம்மசூத்திரம். ஓகே, எவனோ ஒருத்தன் அபூர்வமா ஒருத்தன் ஞானம் அடையறதுக்கு முயற்சி பண்ணுவான் இல்லையா, அவனுக்கு ஹெல்ப் ஆகும் இல்லையா, அதுக்காக நான் எழுதுறேன்னு இந்த ஆபாத பிரசித்தி வர்ணக்கம் எழுதுறார். அதிகாரித்துவம், ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான் பொருள். சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி. பிரயோஜனம் என்னன்னு கேட்டா ஜீவன் முக்தி அல்லது விதேக முக்தி. சம்பந்தம் என்னன்னு கேட்டாக்கா குரு சிஷ்ய சம்வாதம். எப்படி ஸ்கூல்ல டீச்சர் அந்த 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் பொழுது ஸ்டூடெண்ட் கேட்டுக்கிறானோ அங்கதான் சம்பந்தம் ஏற்படுது. கையில புக் இருக்கிறதுனால மட்டும் சம்பந்தம் இல்ல. வீட்டுல வாங்கி வச்சிருக்கிறோம், அது சம்பந்தம் கிடையாது. கிளாஸ் கேட்கும் பொழுதுதான் சம்பந்தம் ஏற்படுறது. அதனால்தான் பிரயோஜனம் கிடைக்கிறது. ஜீவன் முக்தி. ஒன்ஸ் அகெயின், முக்தினா என்னமோ நினைச்சுக்காதீங்க, மோட்சம்னு என்னன்னு நினைச்சுக்காதீங்க. ஒவ்வொரு பிரச்சனையில இருந்தும் நம்மள விடுபடுத்திக்கிறது. ஆனா நம்ம புத்திக்கு பாருங்க, கான்சியஸ் ரொம்ப மழுங்கினது. ஒரு தப்பு பண்ணிட்டு அதுல இருந்து கஷ்டப்பட்டு விடுபட்டு வந்திருப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு, ஏனுங்க நான் சொல்லிய முடிக்கலையே, அவ்வளவு அனுபூதி இல்ல, அதே தப்ப திரும்ப போய் செஞ்சு மாட்டிட்டு நமக்கெல்லாம் அறிவே கிடையாது. எத்தனை வாட்டி ஒரே தப்ப பண்ணிட்டு இருக்கிறது. புதுசு புதுசா தப்பு பண்ணா தப்பு இல்ல, செஞ்ச தப்பையே பண்ணிட்டு இருந்து என்னைக்குதான் நம்ம உருப்படுறது? இப்ப இதுல இருந்து என்ன விடுதலை கிடைக்க போறோம்? இப்படிப்பட்டவங்களுக்கு இவர் பாவம் பிரம்மசூத்திரம் எழுதி வச்சிருக்கிறார். இப்ப நாம இவரை பார்த்து இருக்கிறதா, டே மக்குங்களா, செஞ்ச தப்பையே பண்ணாதீங்கடா, புதுசு புதுசா பண்ணுங்கடான்னு அவர் நம்மளை பார்த்து சிரிக்கிறாரான்னு தெரியல. புதுசு புதுசா தப்பு பண்ணினா புதுசு புதுசா பாடம் கத்துக்கலாம். அதுக்காக பூச்சி பூச்சாலாம் பண்ணக்கூடாது. ஓகே, சட்டி சுட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா. வரிகளை பாருங்களேன். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா. நெஞ்ச தொட்டாதான் உருப்பட்டு வெளியே வர முடியும். ஓகே, அப்ப விடுதலை, முக்தி, மோக்ஷம், ஃப்ரீடம்ங்கிறது எங்கேயோ இல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையில மாட்டின்னு இருக்கோம் பாருங்க. அந்த சின்ன சின்ன விஷயத்துல இருந்து வெளியே வர்றதுதான். செய்வன திருந்தச்சை,
தெளிவா சொல்றீங்க, திருந்த சொல்றீங்க. திரும்ப செய் கிடையாது. ஓகே, திருந்த செய். அப்ப மோட்சம் என்னன்னு கேட்டா, இதுதான் மோட்சம், தனியா ஒரு லோகம் இருக்கும், சொய்ய நாங்க போயிடுவோம்லாம் இல்ல. தினம் தினம் நாம படுற ஒவ்வொரு கஷ்டத்துல இருந்தும் கஷ்டப்படாம இருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி வாழ்க்கைய வாழ்றதுதான் முக்த வாழ்க்கை, முக்த லட்சணம். ஓகே, அதனால மோட்சம் எல்லாம் அடுத்த ஜென்மத்துல பார்க்கலாம். பஞ்ச டைலாக் நல்லா இருக்குமா? உட்கார்ந்துட்டு பேசலாம், பிராக்டிக்கலா வந்து பார்த்தா தெரியும் பிராக்டிக்கல் எவ்வளவு தூரத்துக்கு பலம் வாய்ந்ததா இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்த கூட நம்மால தாண்டி போக முடிய மாட்டேங்குது. வாலி மாதிரி பலம் மிக்கதா இருக்கிறது இந்த உலக விஷயம். இப்போ சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி, அந்த அதிகாரிக்காகத்தான் இந்த பிரம்மசூத்திரம் எழுதப்படுகிறதுன்னு சொல்லி சங்கராச்சாரியார் பாஷ்யம் எழுதுறார். இப்ப பூர்வ பக்ஷி முடிஞ்சு போச்சு, உத்தர பக்ஷி சங்கரரும் பதில் சொல்றார். ஆக விஷயம், சம்சயம், பூர்வபக்ஷி, உத்தரபக்ஷி, அடுத்தது சங்கதி. சங்கதின்னு பார்க்கும்போது என்ன பண்ணோம்னாக்கா, ஒரு அதிகரணத்துல என்ன விஷயம் பேசப்பட்டதோ அவருடைய கண்டினியூஷன் தான் அடுத்த அதிகரணத்துல இருக்கணும், அதுதான் சங்கதி. இப்போ அடுத்த அதிகரணம்னு என்ன நமக்கு தெரியாது, அதனால இங்க சங்கதிக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அடுத்த அதிகரணம் போகும் பொழுது இந்த விஷயத்தினுடைய கண்டினியூஷன் அங்க போகும். அந்தாட்சரி இருக்குல்ல, அந்தாட்சரி மாதிரிதான், அந்தாட்சரி தான் அதிகரணம் வரக்கூடிய சங்கதி. ஆக அதிகரணம் முடிஞ்சு போச்சு. இப்பதான் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. அத்தஹ ஃபர்ஸ்ட், அத பிறகு, எதற்கு பிறகு அப்படின்னு கேட்கும் பொழுது, தர்ம சாஸ்திரம் எல்லாம் தெரிஞ்சின்ற பிறகு ஒரு மனிதன் சாதன சதுஷ்டயத்தை தனக்குள்ள கொண்டு வந்த பிறகு, சாதன சதுஷ்டய சம்பன்னஹ அத்தஹ. அப்ப அத அப்படிங்கிற சொல்லுக்கு முன்னாடி எதற்கு பிறகுன்னு கேட்டா, சாதன சம்பன்ன அதிகாரி ஆன பிறகு. மீதி விஷயம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.